அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கும் போர் இன்று 35வது நாளை எட்டியுள்ளது. கடந்த பிப்ரவரி இறுதியில் தொடங்கிய இந்த மோதல் தற்போது ஈரானின் மிக முக்கியமான உள்கட்டமைப்புகளை சிதைக்கும் அளவிற்கு தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் கராச் நகரத்தை இணைக்கும் வகையில் 136 மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டு வந்த B1 பாலம் அமெரிக்க படைகளால் தகர்க்கப்பட்டது. மத்திய கிழக்கின் வியக்கத்தக்க பொறியியல் சாதனையாக கருதப்பட்ட இந்த பாலம் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் பாலம் இரண்டாக பிளந்து சரிந்தது. இந்த துயர சம்பவத்தில் இயற்கை தினத்தை கொண்டாட வந்த பொதுமக்கள் மற்றும் பணியாளர்கள் என மொத்தம் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 95ற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த பாலம் தகர்க்கப்பட்ட வீடியோவை தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பகிர்ந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், ஈரானின் மிகப்பெரிய பாலம் இப்போது இல்லை என்றும், ஈரான் முழுமையாக அழிவதற்குள் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்றும், இன்னும் பல தாக்குதல்கள் தொடரும் என்றும் எச்சரித்துள்ளார். அதே நேரத்தில் ஈரானின் இஸ்ஃபஹான் நகருக்கு அருகில் உள்ள ஏவுகணை தளத்தின் மீதும் கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது. அங்குள்ள ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள் வெடித்து சிதறிய நிலையில் அந்த தளம் பல நிமிடங்கள் தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த தாக்குதல்களால் ஆத்திரமடைந்துள்ள ஈரான் தற்போது வளைகுடா நாடுகளில் உள்ள 8 முக்கிய பாலங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் குவைத்தில் உள்ள ஷேக் ஜாபர் அல் அஹ்மத் அல் ஷபா பாலம், சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைனை இணைக்கும் கிங் ஃபகத் சாலை, ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் உள்ள ஷேக் சயீத் பாலம், அல் மக்தா பாலம் மற்றும் ஷேக் கலீபா பாலம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. மேலும் ஜோர்டான் நாட்டில் உள்ள கிங் ஹுசைன் பாலம், டாமியா பாலம் மற்றும் அப்துன் பாலம் ஆகியவையும் ஈரானின் இலக்கில் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது.